அமைதியை என்னில் அளிப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆபத்தில் உதவும் தூயவரே, அழைத்திடும் போது வருபவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். பொது உறவு மலர்ந்து பொது வழியும் பிறந்து இறையாருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். பொது உறவு மலர்ந்து பொது வழியும் பிறந்து இறையாருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே, இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம் நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம் இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். திரு இருதய ஆண்டவர் நவநாள் மன்றாட்டு. நம் பேராலய பங்கின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவருக்கு நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்ட இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பில் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும்
குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாளின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பெரும் மகிழ்ச்சியோடு நமது பேராலய பங்கின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவருக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழா திருப்பலியை உபயம் செய்கின்ற குடும்பத்தார்கள் டோமினிக் குடும்பத்தினர் நன்றி பலியாக உடல் உள்ள சுகம் பெற வேண்டி என்றும் இறை ஆசீர் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். திருமதி மரிய செல்வம் குடும்பத்திற்கு இருதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் குடும்பங்களையும் பேரப்பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜோசப் ராஜ் குடும்பத்தினர் இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும், பேட்ரிக் குயினி சேலம் இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் டானியா நற்படிப்பிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். பவுல்ராஜ் நிர்மலா குடும்பத்தினர் இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் மகளுக்கு வேலை கிடைக்கவும் மகன் நன்கு படிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். திரு கிளமென் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் இருதய ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசீர்வாதம் வேண்டியும் இந்த நவநாள் திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். இன்றைய திருப்பலி கருத்துக்கள்: ஆண்ட்ரியா முதலாவது பிறந்தநாள் நன்றி பலியாக கல்வி, ஒழுக்கம், தெய்வ பயத்தில் வளர இறை ஆசீர்வாதம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். அம்புரோஸ் மார்டின் பிறந்தநாள் நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசீர் வேண்டியும், பாக்கியா ஆரோக்கியமேரி உங்களுடைய குடும்பத்தார் நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். பிரான்சிஸ் போஜியா பாக்கியா ஆரோக்கியம் ஏரி இவர்களுக்கு 25வது திருமண நாள் நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். மகள் வெரோனிகா ஸ்வீட்டி பிரபாவிற்கு திருமணம் கடந்த மாதம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக ஜெபிக்கிறார்கள். மரிய செபாஸ்டினா ஜெர்சிக்கு சுகப்பிரசவம் கிடைக்கவும் குடும்பம் திரு இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர்வாதம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். மேரி கேத்ரின் நற்சுகம் பெற்று விரைவில் எழுந்து நடக்கவும் திரு இருதய ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி சாமி ரீதா குடும்பத்தினர் இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர்வாதம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். மேலும் இன்றைய திருப்பலியில் இறந்த ராணி, அருள்மேரி, அன்னம்மாள், அமிர்தத்தம்மாள், ராஜ் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த விக்டர் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த மரிய செல்வம் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த தெரசா பாக்கியம், கேத்ரின் ராபர்ட், கேத்ரின் அருளானந்தம், அருள் வில்லியம், லியோ இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த சேவியர் அன்டோனியா, பொன்னம்மாள், ஜோசப் குமார் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த அருளானந்த சாமி, விக்டர், ராஜ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த VA மரிய ஜான் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த சந்தியாகு, பிலோமினால், அடைக்கலம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருவிழா திருப்பலியில் பங்கு பேரவினருக்காகவும், திருவழிபாட்டு குழுவினர்களுக்காகவும், பாடகர் குழுவினர்களுக்காகவும், கீழவஸ்தாச்சாவடி, கரைமீண்டார் கோட்டை மற்றும் நமது பேராலயில் பங்கில் இருக்கின்ற எல்லா இறை மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஊக்கமூட்டும் இதயம் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இறைவன் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை அளிக்க நம் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமூட்டி அவருடைய அன்பிலே நிலைத்து நிற்க ஆண்டவர் வரம் தர வேண்டும் என்று திரு இருதய ஆண்டவர் திருவிழா திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய இயேசுவின் திரு இதயத்திற்கு பெருவிழா எடுத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த விழாவினை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டாட முடியாவிட்டாலும் இந்த கொரோனா பெருந்தொற்று விரைவில் நீங்கி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அருளோடும் ஆசீரோடும் மீண்டும் இந்த விழாவினை பார்ப்போற்றும் வகையிலே கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த விதமாக ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனான விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக
ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் அந்த அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திடமிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டு ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்றிடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 16, 19 24 முடிய உள்ள இறை வாக்கியங்கள்.
அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தமது வேதனையை அவர் மறந்துவிடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய இந்த இயேசுவின் திரு இதயத்திற்கு கோலாகலமாக விழா எடுப்பது நம்முடைய வழக்கம். தஞ்சை மறைமாவட்ட பேராலய பங்காகிய இந்த பங்கிலிருந்துதான் தஞ்சையில் உள்ள எல்லா பங்குகளும் பிரிந்திருப்பதால் இந்த பங்கு விழாவை ஏதோ மறைமாவட்ட பேராலயத்திற்கு மட்டுமான ஒரு விழாவாக பார்க்காமல் தஞ்சையில் உள்ள அனைத்து பங்கு மக்களும், தஞ்சையில் உள்ள அனைத்து பங்குகளிலிருந்தும் மக்கள் இந்த விழாவிற்கு, இந்த ஆலயத்திற்கு வருகை தருவது வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக, சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி, கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இந்த விழாவினை நாம் சிறப்பாக கொண்டாட முடியாத ஒரு நிலை. இந்த விழாவினை நாம் வழக்கமாக கொண்டாடும் அந்த உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு கொண்டாட முடியாத நிலை. ஒரு காலத்திலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் எப்பொழுது விடுமுறை விடுவார்கள் என காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் விடுமுறை விட்டாலும் அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என எண்ணி பல திட்டங்களை தீட்டுவார்கள். அதிலும் குறிப்பாக காலாண்டு, அரையாண்டு போன்ற விடுமுறைகளுக்கு 5 அல்லது 10 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிடைத்தால் அதில் அவர்கள் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது. ஆனால் அந்த குழந்தைகள் இன்று எப்பொழுது எங்களுக்கு பள்ளி திறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறை அவர்களுக்கு போரடிக்க தொடங்கிவிட்டது. விடுமுறை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக மாறிவிட்டது. பள்ளி செல்லக்கூடிய நாள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோரும் இந்த குழந்தைகளுக்கு எப்பொழுது மீண்டும் பள்ளிகள் திறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் தாங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அத்தனை பாடங்களும் மீண்டும் புதிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ என்ற அச்சத்திலே இருக்கிறார்கள். இது குழந்தைகளுக்கு உரிய பிரச்சனை. அதே நேரத்திலே இந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு பிரச்சனை இருக்கிறதோ அதே போல பெற்றோருக்கு, சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள்,
இந்த சிறு வியாபாரம், சிறு தொழில்கள் அனைத்தும் முடங்கி போய்விட்டதனால் அவர்களும் பரிதவித்து போயிருக்கிறார்கள், உற்சாகம் இழந்து போயிருக்கிறார்கள், ஊக்கம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள், குழந்தைகள் இவர்கள் மட்டுமல்ல, அலுவலகங்களிலே பணிபுரியக்கூடியவர்கள் கூட தங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கி போயிருக்கிறார்கள். எனவே இந்த பெரும் தொற்றானது உலகம் முழுவதையும் முடக்கிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் தொடக்க நூலை வாசிக்கின்றோம், கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது இந்த உலகம் மிகவும் அழகாக இருந்தது என்று சொல்லி, அந்த மிகவும் அழகாக இருந்த உலகமானது இன்று தன்னுடைய நிலையிலிருந்து மாறி, தன்னுடைய வழக்கமான அந்த நிலையிலிருந்து மாறி உலகம் மிகப்பெரியதொரு துன்ப நிலையை சந்தித்து கொண்டிருக்கின்றது. உற்சாகம் இழந்தவர்களாக, ஊக்கம் குறைந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த ஊக்கம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு உற்சாகம் தருவதாக இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஊக்கம் தரக்கூடிய இதயமாக இருக்கக்கூடியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம். காரணம், தொடக்க முதலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் சந்தித்தாரோ, குறிப்பாக யாரெல்லாம் உற்சாகம் இழந்து ஊக்கம் குறைந்து காணப்பட்டார்களோ அவர் அனைவருக்கும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த நாட்களிலே குறிப்பாக உற்சாகம் குறைந்து ஊக்கம் குறைந்தவர்களாக இருந்தோம் என்றால் நம்மை சந்திக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களும் அந்த நிலையிலேயே இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாருமே நேர்மறையான எண்ணங்களோடு இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர்கள் அனைவருமே எதிர்மறையான எண்ணங்களோடு இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். யார்கிட்டயாச்சும் போயிட்டு எனக்கு 2 நாளாக லேசாக இருமலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. யாருக்கிட்டையாச்சும் போச்சு 2 நாளாக எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. யாருக்கிட்டையாச்சும் போய் 2 நாளாக எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வீடு கிரகப்பிரவேசம் செய்திருந்தார்கள். அந்த கிரகப்பிரவேசத்திற்காக அழைத்திருந்தார்கள். நானும் என்னோடு மற்ற 2 அருட்தந்தையர்களும் சென்றிருந்தோம். அன்று அந்த வீட்டிலே அவருடைய சொந்தக்காரர்கள் ஏறக்குறைய ஒரு 40 அல்லது 50 பேர் இருப்பார்கள். அது 40-50 பேர் இருக்கும் பொழுது அந்த வீட்டை மந்திரிப்பதற்காக என்னிடம் அந்த ஜப புத்தகத்தை கொடுத்தார்கள். ஜப புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பதாக, அந்த ஜபத்தை வாசிப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் தொண்டையை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இந்த 10 பேர் விலகி ஓடி போயிட்டாங்க. தொண்டையை கூட கிளியர் பண்ண முடியல. ஒருத்தர் மேலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் பார்த்து பயந்து நடுங்குகின்றோம். தொட்டு கை கொடுப்பதற்கு தயங்குகின்றோம். தும்முவதற்கு பயந்து போய்விடுகின்றோம். தும்முனாக தூர ஓடி போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று இந்த உலகமானது இருந்து கொண்டிருக்கின்றது. யாரையும் நாம் குறை சொல்லலை. அதே நேரத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எவ்வாறு பாலும் தேனும் பொழியும் அந்த கானான் தேசத்தை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தது போல நமக்கு கொடுத்த இந்த உலகமும் பாலும் தேனும் பொழியும் தேசமாக இருந்தது போல மீண்டும் மாற வேண்டும் என்றுதான் நாம் ஆசிக்கின்றோம். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. மனிதர்களை இன்று நாம் தூர தள்ளி வைத்து பார்க்க தொடங்கிவிட்டோம். மனிதர்களை இன்று நாம் சற்று தள்ளி நின்று பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகின்றோம். காரணம் என்னவென்றால், உற்சாகம் இழந்து ஊக்கம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த உற்சாகத்தை பெறுவதற்காக, அந்த உற்சாகத்தை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் இன்று முயன்று வாழ வேண்டும் என்பதே நம் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உற்சாகத்தை, இந்த ஊக்கத்தை கொடுத்தார். குறிப்பாக 2 நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், விபச்சாரத்தில் அந்த பிடிபட்ட அந்த பெண் ஏற்கனவே அவள் தன்னுடைய அவமானத்திற்காக தலை குனிந்த நிலையிலே வந்து நிற்கின்றாள். அதே வேளை மறைநூல் அறிஞர்களும் திருச்சட்ட நூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த பெண்
விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிப்பட்டவள், இவள் தண்டிக்க தகுதியானவள், மோசையின் சட்டப்படி இவளுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் நிலையையும் பார்க்கின்றார். அதே வேளை அந்த திருச்சட்ட நூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் கொண்டு வந்த அவர்களுடைய நிலையையும் பார்க்கின்றார். பார்த்து அந்த பெண்ணை பார்த்து ஒரே ஒரு பதிலை சொல்லுகின்றார், உங்களுள் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். இந்த நிகழ்வை நாம் பலமுறை விவிலியத்திலே வாசித்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை பலமுறை நாம் விவிலியத்திலே வாசித்திருந்தாலும் கூட இது சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி அல்லது இந்த வரிகளுக்கு இடையே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் உடைந்து போய் வெட்கம் நிறைந்தவளாய் அவமானம் மேலிட்டவளாய் தரையிலே குனிந்து யாரையும் பார்க்க விரும்பாமல் இருந்த அந்த பெண்ணினுடைய மனதை மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். எனவேதான் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவார், அம்மா, யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு மிகப்பெரிய தண்டனை, மோயிசன் கொடுத்த அந்த சட்டத்தின்படி தண்டனையை கொடுத்திருந்தால் கூட அந்த பெண் அதன் பிறகு பாவம் செய்யாமல் இருந்திருப்பாளா அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்திருப்பாளா என்பது சந்தேகம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் மனதை பார்த்து அவளுக்கு அவர் கொடுத்த அந்த உற்சாகம், அவளுக்கு அவர் கொடுத்த அந்த ஊக்கம் அவளுடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்றியது என்றால் அது மிகையாகாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த உற்சாகத்திலே அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடரக்கூடிய ஒரு சீடத்தியாக அவள் மாறினாள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊக்கம் கொடுக்கக்கூடிய அந்த உள்ளத்தை நாம் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியிலே பார்க்க வேண்டுமானால் அந்த நல்ல சமாரியனுடைய ஓமையிலே, அந்த ஓமையையும் நாம் பலமுறை வாசிக்க கேட்டிருப்போம். லூக்காஸ் நற்செய்தி 10வது அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், பலமுறை வாசிக்கப்பட்ட அந்த நிகழ்விலே இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லுவார். அந்த நல்ல சமாரியன் அடிபட்ட அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார், இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள், இவருக்கு இதற்கு மேலும் செலவு தேவைப்பட்டால் நான் திரும்பி விழும் பொழுது அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து விடுகிறேன். இந்த கதையினுடைய அல்லது இந்த நிகழ்வினுடைய சாராம்சம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலை அந்த ஒற்றை வரியில் தான் தெரியும். மற்றவர்கள் இன்னைக்கு யாராச்சும் வழியோரத்தில் அடிபட்டு கிடந்தாங்கன்னாக்க, ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கிடந்தாங்கன்னாக்க நாமும் உதவி செய்வோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த நல்ல சமாரியனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எங்கே வருகிறது என்றால், உதவி செய்வோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனால் அவங்களுடைய உறவினர்களை அழைத்து, உங்களுடைய உறவினர் அடிபட்டு போயிட்டாரு, ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோட நிறுத்திக்குவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நல்ல சமாரியன் மூலம் நல்ல உற்சாகமூட்டக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய மனதை எங்கே கொண்டிருக்கிறார் என்றால், இவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், இவருக்கு முழு சுகம் கொடுக்கும் வரை இந்த ஆஸ்பத்திரியிலேயே இந்த மருத்துவமனையிலேயே இவர் இருக்கட்டும், மீண்டும் நான் திரும்பி வருகிறேன், நான் இவருக்கு தேவையான செலவுக்கு பணத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறேன், ஒருவேளை இதற்கு மேலும் செலவு தேவைப்பட்டால், இதற்கு மேலும் பணம் தேவைப்பட்டால் நான் திரும்ப வரும்பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெரும் தொற்று காலத்திலே இந்த உற்சாகம், இந்த ஊக்கம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அது குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோராக இருக்கலாம், அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அலுவலகங்களே பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அனைவருக்கும் இன்று ஊக்கம் தரக்கூடிய இதயங்கள் அதிகம் தேவைப்படுகின்றன. அந்த இதயத்தை தரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த திருவிழாவை நாம் விசேஷ விதமாக கோலாகலமாக கொண்டாடாவிட்டாலும் கூட, எதிர்வரும் காலத்திலே அடுத்த ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளோடும் ஆசீரோடும் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம்.
குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு இந்த ஆண்டு கலந்து கொள்ள முடியாமல் நம்மை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் நமது பங்கிலே இறந்தவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகுந்த இதயத்திடம் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்புயர்வற்ற உடனிருப்பால் எம்மை வழிநடத்தும் இறைவா, காலத்தின் குரலாய் கருணையின் ஊடகமாய் உம்மால் எமக்களிக்கப்பட்ட திரு அவையை உமது அருள் துணையோடு வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உமது அன்பினால் அரவணைத்து ஆசீரால் நிரப்பி உமது உடனிருப்பால் பலப்படுத்தி அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அண்டி வந்தோரை ஆதரித்து காக்கும் அன்பு இறைவா, நம்பிக்கையோடு உம்மை நோக்குவோர் நலமடைவர் என்று திருப்பாடல் கூறுகின்றது. உம்மால் எமக்கு கொடையாக வழங்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வாலும் பணிகளாலும் மக்களுக்கு நம்பிக்கையூட்டுபவர்களாக வாழவும், தங்களை நோக்கி பார்க்கும் அனைவரும் நலன்களை பெற்று வாழ்கிறோம் என்று கூறும் அளவுக்கு மக்களால் பாராட்டப்படுபவர்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடி. தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எல்லோருக்கும் ஆறுதலும் பாதுகாவலாகவும் இருக்கும் எம் இறைவா, ஊனமுற்றோர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல்நலம் குன்றியிருப்போர், ஏழைகள் அனைவருக்கும் நீரே அரணும் கோட்டையாகவும் இருந்து பாதுகாக்க வேண்டுமென்றும், இவர்களும் எங்களுடன் பிறந்தவர்கள் என்று உணர்ந்து அவர்கள் வாழ்வு முன்னேற நாங்கள் உழைக்க வேண்டுமென்று வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, இருளை வெறுக்கும் இதயத்தை அருளும். உமது இதய பராமரிப்பால் வாழும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒளியாகிய உம்மை அணுகி வந்து உமது அருள் வாக்குகளை இதயத்தில் பதித்து உம்மையும் பிறரையும் அன்பு செய்து வாழவும், பங்கு மக்கள் அனைவரும் உமது இதய அன்பில் என்றும் நிலைத்து நின்று உடல் உள்ள சுகம் பெறவும் தொழில் வளர்ச்சி காணவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையும் தாயுமாயிருப்பவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்திருக்கின்றோம். உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தீர்
உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம்முரு ஒன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தீர், உமக்கே தந்தீர், பிறரன்பு பணி செய்யவே. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் உலகம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கும் கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினாள் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையல் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா தாவீதின் புதல்வா, ஓசன்னா 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் குறிப்பாக இன்றைய நவநாள் திருப்பலியில், இந்த திருவிழா திருப்பலியில் குறிப்பாக ஜெபிக்கப்படுகின்ற பங்கு பேரவையினர், திருவழிபாட்டு குழுவினர், பாடகர் குழுவினர், கீழவஸ்தாச்சாவடி, கரைமீண்டார் கோட்டை மற்றும்
திரு இருதய ஆண்டவர் பேராலய பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்கள், பக்த சபைகள் அனைவரையும் உம் பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். இன்று யாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம் என்று சொன்னோமோ அவர்களுக்காகவும், யாரெல்லாம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுடைய தேவைகளையும், பிறந்த நாள், திருமண நாள் விழாவை கொண்டாடுகின்றவர்களையும் உம் பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். இன்றைய திருப்பலியை நவநாள் ஜெபமாக ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்களுக்காகவும், இந்த திருப்பலியில் எழுதி வைத்து ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கருத்துக்களுக்காகவும் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டல்களுக்கும் கனிவுடன் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இந்த ஊடகத்தின் வழியாக எங்கள் பங்கு திருவிழாவை கண்டு மகிழ்கின்ற அனைத்து பங்கு குடும்பங்களையும், இந்த ஊடகத்தின் வழியாக திரு இருதய ஆண்டவரினுடைய அருளையும் ஆசிரியையும் பெறுகின்ற அனைவரையும் பாதுகாப்போடும் பராமரிப்போடும் இந்த தொற்று வியாதிகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளுக்காகவும், எங்கள் பெற்றோர், எங்களது பங்கின் உபகாரிகள், சிறப்பாக எங்களுடைய பேராலய பங்கின் உபகாரிகள், இந்த நாளிலே இறந்து போன சகோதர சகோதரிகள், இன்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கப்படுகின்ற இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறவும், இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளவும் உம்மை வேண்டுகிறோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக இவ்வுலகிற்கு வந்து உடைந்து போன உள்ளங்கள் அனைத்திற்கும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கக்கூடியவர். இவரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை காத்து எனக்கு நித்திய வல்வம் ஆன்மீக பலமும் உடல் வலிமையும் நான் எடுக்கும் முயற்சி வெற்றியும் தருவதாக. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா
இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். தந்தையின் இதயத்தோடு புனித யோசேப்பு ஆண்டு இறை வேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். துணிவையும் எமக்கு பெற்றுத் தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதால் இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்த்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியாவின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.